மகிமை உண்டாவதாக. நாங்கள் 604வது பக்கத்தில் உள்ள நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு எங்கள் வேதாகமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 604வது பக்கத்தில் உள்ள நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 உள்ள வசனங்களை யாராவது நாங்கள் வாசிக்கலாம். 17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அழைத்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். அருமை தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிற எங்கள் இருதயம் ஆயத்தமாகி உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், உமக்கு மகிமையாய் இந்த பூமியிலே வாழவும் எங்களை நடத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சற்று நாங்கள் வரலாறை குறித்து நாங்கள் சற்று இந்த பகுதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சற்று வரலாறை நாங்கள் அறிந்து கொள்வது இலகுவா நல்லது. ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆதாமை கடவுள் அழைத்தார். அதுக்கு பிற்பாடு ஆதாமுக்கு பிற்பாடு நோவாவை கடவுள் அழைத்து நோவாவின் மூலமாக தன்னுடைய பணியை செய்தார். அதற்கு பிற்பாடு ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமின் மூலமாக தன் பணியை செய்தார். ஆபிரகாமுக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்ததை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். யாக்கோப்பின் அந்த சந்ததியார் 12 கோத்திரங்கள் எகிப்திலே போய் அடிமையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எகிப்தில் இருந்த ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்து அங்கே வனாந்தரங்களிலே மற்றும் பல இடங்களிலே அவர்களை தங்க வைத்து கடவுளுடைய பணியை செய்து வந்த மோசையை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு மோசே மலையிலே மறித்த பிற்பாடு யோசுவா எழும்பி யோசுவா தன் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். யோசுவாவின் காலத்தில் தான் தேசம் அமைதி உண்டானது, அதே போல ஒரு எழுப்புதல் உண்டானது என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்திலே நாங்கள் காணலாம். 12 கோத்திரங்களுக்கும் அந்த தேசத்தை பிரித்து ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அந்த தேசங்களை பிரித்து கொடுத்து தேசம் அமைதி கண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் எழும்பி நியாயம் விசாரித்தார்கள். அந்த காலங்களிலே அதாவது அடிக்கடி சண்டை வரும், பிற்பாடு சமாதானம் வரும், திரும்ப அடிமையாய் போவார்கள். யாராவது ஒரு பலத்த ஜாதி அவர்களை ஆட்சி செய்யும், அவர்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளும், இப்படி கடந்து வந்தது. அதற்கு பிற்பாடு சவுலை கடவுள் ஏற்படுத்தினார். அதாவது ஜனங்கள் தான் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது சவுலை கடவுள் ஏற்படுத்தி சவுல் மூலமாக அந்த ஜனங்கள் மீட்கப்பட்டு அங்கே யுத்தத்திலே வென்று அந்த காலங்கள் சென்று கடந்து போனது. ஆனால் சவுல் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. கடவுள் சொன்னதுக்கு மாறாக சவுல் நடந்ததினால் ராஜபாரத்தை தாவீது பக்கமாக கடவுள் திருப்பினார் என்று வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தாவீதின் காலத்திலே திரும்ப ஒரு எழுப்புதல் உண்டானது. அப்படி எழுப்புதல் உண்டான போது தாவீது பல ராஜ்யங்களை ஜெயித்து தேசத்தில் அமைதி கண்டது. தேசம் நீண்ட நாட்களாக அமைதியாயிருந்தது. சாலமோனுடைய காலம் வரைக்கும் அது நீடித்தது என்று நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். இது வரலாறு. அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. சாலமோனுக்கு பிற்பாடு ஜெரோபியாம் என்ற காலத்திலே தேசம் 2ஆக பிரிந்தது. 10 கோத்திரங்கள் ஒன்றாகவும் 2 கோத்திரங்கள் ஒன்றாகவும் பிரிந்து அங்கே இஸ்ரவேல் 2ஆக பிரிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விதமான காலப்பகுதியில் தான் கடவுள் பலவிதமான தீர்க்கதரிசிகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளுக்கு மகிமையாக வாழவில்லை. ஆகவே கடவுள் இவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படி இந்த ஜனங்களை கடவுள் ஒப்புக் கொடுத்ததாக நாங்கள் எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். இது வரலாறு முழுவதும் நாங்கள் வாசிக்கலாம். அதற்கு பிற்பாடுதான் இங்கே அந்த மக்கள்
அந்த தேசத்திலே 70 வருஷம் அந்த தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களை அந்த ராஜா ஆட்சி செய்தான் என்று சொல்லி நாங்கள், நேபுகாத்நேச்சர் ஆட்சி செய்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு மேதிய பெர்சிய ராஜ்யம் எழும்பி அங்கே அந்த பாபிலோனை முறியடித்த பிற்பாடு தேசம் பிற்பாடு அங்கே ஓரளவு அமைதி கண்டது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் செழிப்பு உண்டானது. அந்த காலகட்டத்தில் தான் அங்கே கோரஸ் மன்னன் எழும்பி, அங்கே கோரஸ் மன்னன் கடவுளுடைய பணியை செய்து கடவுளுடைய ஆலயத்தையும் இந்த மதிலையும் கட்டுவதற்கான வழி ஏற்பாடுகளை செய்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கோரேசின் இருதயத்திலே கடவுள் எழுப்பினார். அதற்கு எஸ்ரா, நெகமியா இவர்களை கடவுள் தேசத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக கட்டப்பட்டது. இந்த நெகேமியாவின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது நெகேமியா அந்த தேசத்திலிருந்து தன்னுடைய அதாவது எருசலேமுக்கு வந்து தேவனுடைய வீடு, அதாவது தேவனுடைய நகரம் அழிக்கப்பட்டு கிடப்பதை கண்டபோது அல்லது அந்த செய்தியை கேட்டபோது அவன் மிகவும் துக்கமடைந்தான் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆகவே அசஸ்டா ராஜா ஆட்சி செய்த 20ஆம் வருஷத்திலே அங்கே அந்த நெகேமியா அந்த இடத்திலே பானபாத்திரக்காரனாய் இருந்து அந்த ராஜாவுக்கு பணி செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அவனுடைய முகம், அதாவது இந்த செய்தியை கேட்ட பொழுது அவனுடைய முகம் துக்கமடைந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் அந்த அதிகாரத்தை வாசிப்போம். நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்னோர் போதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அங்கே நாங்கள் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இது 1ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து, எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அது 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். என் சகோதரில் ஒருவனாகிய அனனியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மிந்தின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மிந்திருந்தவர்களை அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் சுவர்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்றார்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த செய்தியை நெகேமியா கேட்ட பொழுதுதான் அவன் துக்கமாயிருக்கிறான், அவன் வேதனையாயிருக்கிறான், அவன் கவலையாயிருக்கிறான். காரணம் என்ன? தேவனை ஆராதிக்கின்ற ஒரு இடம் சுட்டரிக்கப்பட்டதும் அங்கே மதிலெல்லாம் இடிக்கப்பட்டு சுவர்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டதையும் அவன் கேள்விப்படுகின்ற பொழுது அவன் துக்கமாயிருந்தான். இதைத்தான் இங்கே ராஜாவோடு 2ஆம் அதிகாரத்திலே அவன் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாங்கள் அங்கே வாசிக்கின்றோம். ஆகவே அவன் பகிர்ந்து கொண்ட அந்த செய்தியை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அவன் செய்கிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். முதலாவது நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்க போகிறது ஜெபம். கடவுளிடத்திலே ஒரு மனிதன் பறந்து பேசுகிற ஒரு தன்மை, அதாவது தனக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும், தேசம் பாழாய் கிடக்கிறது அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும், ஜனங்கள் சுபிட்சமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவன் ஜெபிக்கிற ஏறெடுக்கிற வேண்டுதல் தான் நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அங்கே 3ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ராஜாவை நோக்கி, என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது துக்கத்தோடு இராமல் இருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று நாங்கள் அங்கே 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவன் முதலாவது ஜெபிக்கிறான். ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருக்கின்றான் நெகேமியா. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், சபை வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம், சபை எழுப்புதலை நாங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் ஜெபம்தான். தனி மனிதன் இங்கே ஜெபிக்கிறான், பலர் கூடி ஜெபிக்கிறார்கள்.
இதெல்லாம் ஜெபத்தினால் ஆகிறது. ஏனென்றால் ஜெபம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார், மனிதர்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசுகிற தொடர்பு. அங்கே கடவுள் மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் தெரிவிக்கின்றார். தெரிவித்து மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிற வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே ஜெபம்தான் இருவருக்கும் உள்ள தொடர்பு, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு. ஆகவே அவன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான், அவன் ஜெபிக்கிறான். அவன் கேட்கிற காரியம் என்னென்ன? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அவனுக்கு துக்கமாயிருந்தது, வேதனையாயிருந்தது. இந்த செய்தியை கேட்ட பொழுது அவன் கலங்கினான், துக்கமடைந்தான். ஒரு தனி மனிதன் இதை பற்றி சிந்திக்கிறான். பாருங்கள், ஒரு தனி மனிதன், தேசம் பாழாய் கிடக்கிறது, அந்த ஜனங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள் என்று கேட்டபோது அவனுக்குள் வந்த துக்கமும் வேதனையும், ஒரு தனி மனிதனுக்கு வந்த அந்த துக்கத்தையும் வேதனையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு ஏராளமான மக்கள் விடுதலை அடையாமல், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி போக வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் விடுதலை கட்டாயம் தேவை. நாங்கள் இயேசுவை அறிந்ததினால் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அது கடவுளுடைய பெரிய கிருபை. எங்களுடைய முயற்சியினால் அது ஒன்றும் ஆனதல்ல. ஆகவே அது கடவுளுடைய பெரிய கிருபை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் ஏராளமான மக்கள் இன்னும் இந்த பூமியிலே இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோமா? நாங்கள் அவர்களை நினைக்கின்றோமா? அவருடைய வேதனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோமா? ஒரு விஷயம், நாங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் சற்று ஆராய வேண்டும். அதாவது எங்களுடைய பழைய நிலையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, மோசமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், பலவிதமான கேவலமான காரியங்களிலே நடந்து கொண்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலே பலர் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். முன்னான காலங்கள் எவ்வளவு மோசமாயிருந்தது, எவ்வளவு கொடூரமாயிருந்தது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று இப்பொழுது நான் நல்லவனாயிருக்கிறேன். அதற்கு முன்பு என்னை யாராவது நல்லவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் இருந்திருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. அவ்வளவு மோசமானவர்களாயிருந்தோம். அப்படியான எங்களை கடவுள் தெரிந்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமான அழைப்புக்குத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அங்கே நெகேமியாவுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு வேண்டும். நெகேமியா பான பாத்திரக்காரனாய் இருக்கின்றான், ராஜாவுக்கு பானம் கொடுக்கின்றவனாய் இருக்கின்றான். இந்த செய்தியை கேட்ட பொழுது அவன் துக்கமாயிருந்தான், வேதனை அடைந்தான், கவலை அடைந்தான். அங்கே மதில்கள் இடிக்கப்பட்டு, சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கே பாழாய் கிடக்கிறது. அந்த தேசத்திலே வாழுகிற ஜனங்கள் மிகவும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் சிந்திக்க வேண்டியதைத்தான் அவன் சிந்தித்திருக்கிறான். நான் இங்கு நல்லா இருக்கிறேன், நான் இந்த தேசத்திலே ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கின்ற கஷ்டப்படுகிற மக்கள் எவ்வளவு துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அதே போலதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இயேசுவை அறிந்து விட்டோம், விடுதலையாகி விட்டோம். இந்த இடத்திலே அமர்ந்திருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது நாங்கள் கடவுளை ஆராதிக்கக்கூடிய நிலை எங்களுக்கு இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு அந்த நிலை இல்லை. எத்தனையோ பேர் அந்த நிலையை விட்டு கடந்து போய் இன்றைக்கு பல பல காரியங்களிலே பங்கு பெற்று நேரங்களை செலவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு கர்சனை இருக்கிறது அவர்கள் மத்தியிலே. அவர்களை திருப்ப வேண்டும், அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்களையும் இந்த விதமான ஒரு கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவுக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நெகேமியா அதைத்தான் சிந்தித்தான். அதனாலதான் அடுத்த காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இது ஜெபம் உண்மையிலேயே கடவுளை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. ஒரு நாளும் கடவுளிடத்திலே நாங்கள் மன்றாடுகிற மன்றாடு ஒருபோதும் அது வீண் போகாது. அதனுடைய ஆழத்தை நாங்கள் 2ஆம் வசனத்திலே நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைக்கத்தக்கதானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற தேசாதிபதிகள் என்னை வழிநடத்தும்படிக்கு
அவர்களுக்கு கடிதங்களை கொடுக்கும்படி தேவாலயத்துக்கு இருக்கின்ற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகின்ற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளர் ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கட்டளையிடப்படும் வேதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். விதமாக அவன் போவதற்கு ஒரு தெளிவுள்ள மனுஷனாயிருந்தான், ஆவல் உள்ளவனாயிருந்தான், கவனம் உள்ளவனாயிருந்தான், எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் நேர்மையும் உண்மையும் உள்ளவனாயிருந்தான். இதெல்லாம் அவனுடைய இருதயத்தில் இருந்த ஏக்கம், தவிப்பு, அவன் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, ஒரு நோக்கம், அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம், இதெல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆகவே அவன் தெளிவாக ராஜாவினிடத்தில் ஒவ்வொன்றாக கேட்கின்றான். நான் போக வேண்டும், இடையில ஆறு இருக்கின்றது, அந்த ஆற்றை கடந்து போவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். ராஜாவினுடைய வனத்திலே நான் சகல பொருட்களையும் வெட்டி கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு உத்தரவு தர வேண்டும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு கடவுளுடைய மனுஷனாக, தயவுள்ளவனாக அவன் கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு அந்த தேசத்துக்கு போவதற்கு அவன் ஆயத்தமாகிறான். அப்பொழுது அவன் போகின்றான். அங்கே போய் அவன் என்ன செய்கிறான்? அதற்கு முதலாவது அவன் போய் தேசத்தை பார்வையிடுகிறான். அவன் எல்லாவற்றையும் ராஜாவினிடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு அவன் எல்லாவற்றையும் உடனே கொண்டு போகாமல் அவன் போய் முதலாவது தேசத்தை பார்த்து அந்த தேசத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது, எங்கெங்க இடங்கள் இடிபாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் அங்கே அவன் பார்வையிடுகிறதை நாங்கள் அடுத்தடுத்த அதிகாரங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அவன் பார்வையிட்ட பிற்பாடு அவன் போயிருந்தது ஒரு கழுதை. அந்த கழுதையை தவிர வேறு ஒருவனும் அவனோடு இருந்ததில்லை. அவன் போய் வரும் மட்டும் யாரும் இதை குறித்து விசாரிக்கவும் இல்லை, அறியவும் இல்லை, அவன் தெரிவிக்கவும் இல்லை என்று நாங்கள் அடுத்தடுத்த வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை 2ஆம் அதிகாரம் 17-18 நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பின்னும் நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கின்ற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது ஜெபம், கடவுளுடைய பணியை செய்வதற்கு முதலாவது ஜெபம். ஒரு மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு கடவுளோடு உள்ள தொடர்பிலே ஜெபம் மிக முக்கியமானது. அவன் செய்ய போகிற பணி, வேலை, காரியம், தன்னுடைய நிலை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கடவுளிடத்திலே அவன் ஜெபிக்க வேண்டும். அது அவன் முதலாவது செய்ய வேண்டிய காரியம். அதை நெகமியா நேர்த்தியாய் செய்தான், கவனமாய் செய்தான். இன்னொரு விதமாய் சொல்ல போனால் தெளிவாய், கவனமாய், ஒரு நல்ல மனுஷனாய் இதையெல்லாம் செய்தான் என்று சொல்லி நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். தாகம் உள்ளவனாய் இருந்தான், வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான், ஆர்வம் உள்ளவனாய் இருந்தான். நிறைய சொல்லலாம் நெகமியாவை பற்றி. உண்மை உள்ளவனாயிருந்தான், நேர்மை உள்ளவனாயிருந்தான், எல்லாவற்றிலும் சரிவர செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள் இருந்தது, வாஞ்சை இருந்தது, தாகம் இருந்தது, இதெல்லாம் அவனுக்குள் இருந்தது. நாங்கள் நெகமியாவை குறித்து சிந்திப்போம் என்று சொன்னால் பிழையான காரியங்கள் எதையுமே அவன் செய்யவில்லை, எல்லாவற்றையும் நேர்மையாய் செய்த ஒரு மனிதன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுளோடு உள்ள தொடர்பில் இருக்க வேண்டிய ஒன்று. என்றால் அவன் இப்பொழுது ராஜாவிடத்திலே ஜெபித்தது மாத்திரமல்ல, அவன் அங்கு இருக்கிற காலம் முழுவதும் ஜெப வீரனாய் இருந்திருக்கிறான், ஜெபத்திலே அவன் தாகம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். அப்படியான ஒரு மனுஷன் தான் கடவுளுடைய தொடர்பிலே நீடித்திருக்க முடியும். கடவுளோடு ஒரு மனுஷன் ஜெபத்திலே இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய வெளிப்பாடுகள் அவனுக்கு இருக்கும். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவு இருக்கும், புரிதல் இருக்கும், கவனம் இருக்கும், ஞானம் இருக்கும். எல்லாம் ஒரு மனுஷன் கடவுளோடு இருந்து ஜெபிக்கிற பொழுதுதான் எல்லாம் தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் இல்லை வாழ்க்கையில. ஜெபிக்காத மனுஷர்கள் உண்மையிலே இருப்பார்கள் என்று சொன்னால் கடவுளோடு எந்த தொடர்பும் இருக்காது அவர்களுக்கு. சும்மா பேர் அளவில் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தான் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வான், நிறைய அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வருவான், நிறைய விஷயங்களிலே அவன் கற்றுக்கொள்ளுவான். கண்ணீர் வரும் ஜெபிக்கிற மனுஷனுக்கு, நிச்சயமாய் ஒரு இருதயம் உடைக்கப்படும், கண்ணீர் வரும், வேதனை இருக்கும். மற்ற மனுஷர்களை பார்க்கிற பொழுது ஐயோ நான் இப்படி நல்லா இருக்கிறேனே, அவர்கள் இப்படி
மோசமான நிலையில இருக்கிறார்களே என்கிற ஒரு பாரம் வரும். அவர்களை குறித்து தான் ஒரு வாஞ்சை, அது அவர்களை திருத்த வேண்டும் அல்லது அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்குள் எழும்பும். இதெல்லாம் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் இருக்கும். நாங்கள் ஜெபிக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறோமா? இது முதலாவது காரியம். இரண்டாவதாக அர்ப்பணிப்பு. ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு. அவன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தான், அவன் கொடுத்தான், முழுவதும் தன்னை கொடுத்தான். அதாவது அவன் மறிப்பதற்கும் தயாராயிருந்தான். இதான் நாங்கள் அதிகமாக சொல்ல போனால் மறிப்பதற்கும் தயாராயிருந்தான். அந்த அளவு அவன் விட்டு கொடுத்தான், அர்ப்பணித்தான், முழுமையாக தன்னை கொடுத்தான் என்று சொல்லி நாங்கள் அங்கே வாசிக்கின்றோம். ஆகவே அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. சன்பல்லாத்து, தொபியா போன்ற புறவின மக்களால் அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்பு எல்லாம் கடந்து வந்து கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள் இருந்தது. இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நிறைய முரண்பாடுகள் வந்தது. அதாவது அவனை குழப்புவதற்கு, இந்த அலங்கத்தை கட்டவிடாதபடிக்கு தடை செய்வதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது, குழப்பங்கள் வந்தது. ஒன்றுக்குமே அவன் கவலைப்படவில்லை. என்றால் அவனுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. அந்த அர்ப்பணிப்பு சரியா இருந்தால் எதையுமே குறித்து கவலைப்பட மாட்டான். சாவுக்கு தன்னை ஒரு மனிதன் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் நான் கடவுளுக்காக செய்ய போகிறேன் என்று தீர்மானிக்கின்றவனுக்கு சாவு ஒரு பெரிய காரியம் அல்ல, மரணம் ஒரு பெரிய காரியம் அல்ல. அவன் ஒரு பொருட்டாக அதை எண்ண முடியாது. அதெல்லாம் மறந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனாக இருந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த வேலையை செய்வதற்கு தன்னை முழுமையாக கொடுத்தான். அதே போல அந்த ஜனங்களை பாருங்கள். 18ஆம் வசனத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்வமாயிருக்கிறார்கள். ஆர்வமாயிருந்து அதை கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள் ஏற்படுத்ததை 18ஆம் வசனம் சொல்லுகிறது. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நல்ல வேலைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது எருசலேம் தேவாலயம் மிக முக்கியமானது. அது கடவுள் வாசம் பண்ணுகிற இடம், கடவுள் என்றென்றைக்குமாய் இருக்கிற ஒரு இடம். சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டுகின்ற பொழுது, அந்த பிரதிஷ்டையை செய்கின்ற பொழுது கடவுள் அதைத்தான் வாக்களித்தார் சாலமோனுக்கு. என்றென்றைக்கும் நான் தங்குகிற இந்த இடம், நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற ஒரு இடம். ஆகவே இந்த இடம் பாழாய் போகக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பம். ஆனால் கடவுளே இவ்விதமான காரியங்களை ஏற்படுத்தி இந்த இடம் அழிக்கப்படுகிற, அதாவது நேபுகாத் நேச்சரால் இந்த தேவாலயம் அழிக்கப்படுகிறதை நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். கடவுள் அதை விரும்பாவிட்டாலும் மனிதர்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால், கடவுளுக்கு மகிமையாய் வாழாத கீழ்ப்படியாத காரணத்தினால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, எருசலேம் அழிக்கப்பட்டது. ஆகவே அதை அந்த இடத்துல தான் கடவுள் வாசமாயிருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவாலயம் ஒரு முக்கியமான இடம், கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு இடம், அது கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு அங்கே ஒரு முக்கியம் இருந்தது. ஆகவேதான் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு முயற்சித்தார்கள். அது நாங்கள் பார்க்கிறோம், எஸ்ராவினுடைய காலத்திலே திரும்ப எடுப்பித்து கட்டப்பட்டது தேவாலயம். அதுக்கு பிற்பாடு இங்கே சுவர்கள் கட்டப்பட்டது நெகேமியாவின் காலத்திலே. ஆகவே இதெல்லாம் அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இது வெறும் கட்டடமாக அல்லாமல் கடவுளை ஆராதிக்கின்ற இடம் எங்கும் இருக்கலாம் என்கிற ஒரு நிலை அங்கே வருகிறதை இயேசு கிறிஸ்து இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். சமாரியா பெண் இயேசுவிடத்திலே வந்து, நாங்கள் மலைகளிலே தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் எங்கும் கடவுளை ஆராதிக்கிறீர்கள் என்று அவர் கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், உண்மையிலே உண்மைதான், அது கடவுளை ஆராதிப்பது எங்கும் கடவுளை தொழுது கொள்ளலாம் என்றால் அவர் எங்கும் இருக்கிறவராய் இருக்கின்றார், எல்லாரோடும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். கூடுதலாக அவர் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணி அவர்களை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2:42. தொடர்ந்து வாசிங்க. எல்லாருக்கும் பயமுண்டாய் அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும்
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் செயல் பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அங்கே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இவர்கள் இப்பொழுது சுவிசேஷ பணியிலே அதிக ஆர்வம் உள்ள மக்களாய் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் பல இடங்களிலே வீடுகள் தோறும் அங்கே அப்பம் விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கூடுகிற இடங்களிலே அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுவும் இங்கே நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலே எழுப்புதல் இங்கே உண்டானது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்திலே தான் எழுப்புதல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு பல பல நாடுகளிலே எழுப்புதல் உண்டானதை குறித்து நாங்கள் சரித்திரத்திலே வாசிக்கலாம். இங்கே வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே முதலாக அங்கே எழுப்புதல் உண்டானது என்று சொன்னால் இங்கே 2ஆம் அதிகாரத்தில் தான். அங்கே மேல் வீட்டிலே மேலறையிலே இருந்தார்கள். அங்கே 120 பேர் அங்கே கூடியிருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் பொழிந்தருளின பொழுது கடவுள் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு 5000 பேர், அதற்கு பிற்பாடு 3000 பேர், இப்படி நிறைய மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை கூடி ஆராதித்த ஒரு ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்கள் சிதறி போன இடங்களிலே கடவுளுடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே இங்கே மக்கள் எழுச்சி அடைந்தார்கள், வளர்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் காணலாம். ஆகவே எங்களுக்குள் என்ன இருக்கிறது? அப்படியான ஒரு ஆர்வம், பாரம், வளர்ச்சி எங்களுக்குள் இருக்கிறதா? நாங்கள் இவ்வளவு காலமும் கடவுளை அறிந்திருக்கிறோம், கடவுளை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. அனுதினமும் ஆண்டவருடைய செய்தியை நாங்கள் கேட்கிறோம். இதனூடாக நாங்கள் எந்த அளவு நாங்கள் கடவுளுடைய அன்பை நாங்கள் புரிந்திருக்கிறோம், கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்குள் இருக்கு. இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களை நாங்கள் இந்த அப்போஸ்தல பணியை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஐக்கியம், ஒன்று சேருதல், ஜெபித்தல், ஒன்று கூடுதல், சுவிசேஷத்தை அறிவித்தல், இதெல்லாம் எங்கே என்ன நடக்கிறது சொன்னால் சேர்ந்து செய்கிற ஒரு பங்களிப்பு, கூடி ஆராதிக்கின்ற ஒரு பங்களிப்பு, சேருகின்ற ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது பார்த்தால் சபைகளில் அப்படி இருக்கிறது இல்லை. இதெல்லாம் நினைக்கும் பொழுது எங்களுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சி இல்லையா? நாங்கள் எந்த அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோம்? வளரவே இல்லை. வசனத்தை கேட்கிறோம், வெளியில போறோம், எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு எங்களுடைய விருப்பத்தின்படியெல்லாம் நாங்கள் போகிறோம். ஆனால் கடவுள் அனுமதிக்கிறார், அதையும் கடவுள் அனுமதிக்கிறார். கடவுள் கோபம் கொண்டால் நாங்கள் நினைக்க முடியாது இல்லையா? கடவுள் எங்களை தண்டிப்பானால் நாங்கள் தப்ப மாட்டோம். அந்த அளவு நாங்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இப்பொழுதும் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க கூடாது. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் கூடி ஆராதிக்க உணர்ந்த புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கூடி எல்லா காரியங்களையும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஐக்கியப்பட்டார்கள், ஜெபித்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். இது எங்களுக்குள் இருக்கிறதா? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், எங்களை ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆராதனைக்கு வந்து போவது, அடுத்த வாரம் ஆராதனைக்கு வருவது போவது, இப்படி இருக்க எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் சபை வளர்ச்சி அடைய வேண்டும், சுவிசேஷ பணி செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஒன்று கூடி வந்து எதையும் செய்யணுமான்னு கேட்கணும். அந்த விதமான ஆர்வம் எங்களுக்குள் இருக்கணும். நான் எதையாவது செய்யணுமா, இன்னும் செய்ய இருக்கிறதா, சபையில ஏதாவது எனக்கு பொறுப்பு இருக்கிறதா, நான் எதற்கும் உதவியா வரலாமா, நானும் உங்களோடு சுவிசேஷ பணி செய்யலாமா, இந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விட்டு கொடுப்பு அங்கே இருக்க வேண்டும். அங்கே நெகேமியாவுடைய காலத்திலே அவர்கள் அந்த சுவரை கட்டினவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. நாங்கள் 5ஆம் அதிகாரத்தில் அதை நாங்கள் வாசிக்கலாம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். 5:14 நாங்கள் அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் நிறைய கடன் பட்டிருந்தார்கள், நிலங்களை விற்றாங்க, திராட்சை தோட்டங்களை வாடகை கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் அவங்க மீட்கணும். அதுக்கு மத்தியில அந்த நேரத்தை செலவு கொடுத்தாங்க, நேரத்தை விட்டு கொடுத்தாங்க. வாசிங்க 5:14. ராஜாவாகிய அர்த்தா எனக்கு கற்பித்த
அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நான் சகோதரரும் அதிபதிகளும் வாங்குகிற வழியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலால் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயன்படினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அடங்கத்தின் வேலையிலே உயர்ந்து நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்தில் இருந்தும் எங்களிடத்திற்கும் வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காலையும் முதற்தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானா விதம் திராட்சரசமும் செலவழிந்ததும். இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றையும் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும். அங்கே நாங்கள் நெகேமியாவினுடைய தன்னுடைய அர்ப்பணிப்பையும் தன்னுடைய வேலையிலே எதையும் வாங்கவில்லை, தன்னை முழுமையாக கொடுத்ததையும் தன்னுடைய பணத்தை இங்கே கொடுத்து அவர்கள் எல்லாரையும் வேலை செய்த எல்லாரையும் போஷித்ததையும் குறித்து இங்கே நெகேமியா சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அது என்னவெனில், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் அநேக ரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானம் வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்களையும் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்று சொன்னார்கள். எல்லாரும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் அங்கே நெகேமியா தொடங்கி அந்த ஜனங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்து வேலை செய்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அந்த கவலை, வேதனை, கடன், துக்கம் எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு வந்து இந்த வேலையை செய்தார்கள், இந்த பணியை செய்தார்கள், கட்டுமான பணியை செய்தார்கள். 52 நாட்கள் சென்றது அந்த அலங்கம் கட்டி முடிப்பதற்கு. அந்த அலங்கம் கட்டி முடிக்கும் மட்டும் 52 நாட்களும் இவர்கள் இந்த பட்டினியோடும் பசியோடு தான் அந்த வேலையை செய்தார்கள். அங்கே நெகேமியாவினுடைய விவரத்தை நாங்கள் அங்கே வாசிக்க கேட்டோம். அவன் தன்னுடைய பணத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அவன் போஷித்தான். அந்த ஜனங்களுக்கு தேவையான உணவை கொடுத்தான். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே 12 வருஷம் இந்த வேலைகளை செய்ததாக நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். நெகேமியா 12 வருஷம் அந்த அரசனிடத்தில் பணியிலே செய்து பிற்பாடு சில காலங்கள் இவர்களோடு இருந்து இந்த பணியை செய்கிறதை நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் ஆடு மாடுகள் மற்றும் திராட்சை ரசங்கள் எல்லாவற்றையும் இவனுடைய செலவிலே செய்து அவன் செய்தான். மற்ற அரசர்கள் அல்லது மற்ற ஆளுநர்கள் இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது போல இவன் அனுபவிக்கவில்லை என்ற நாங்கள் விவரத்தை நாங்கள் வாசிப்போம். இதான் ஒரு அர்ப்பணிப்பு, இதான் ஒரு கடவுளுக்கு மகிமையாக வாழுகிற காரியம். எனவே இந்த அர்ப்பணிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நெகேமியாவும் சரி, அந்த மக்களும் சரி, முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தார்கள். இந்த அர்ப்பணிப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. எங்களை ஆராய்வோம், கலைகளை வணங்குவோம், ஜெபத்தோடு நாங்கள் கூடி வருவோம். எங்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே நாங்கள் இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவர் ஜனங்கள் எவ்வளவு உற்சாகமாய் எழுந்து கட்டுவதற்கு, அந்த வேலைகளை செய்வதற்கு, தங்கள் நல்ல வேலைகளை செய்வதற்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நம் சுவிசேஷ பணியோ அல்லது கடவுளுடைய பணியோ செய்வதற்கு, அது நல்ல வேலை, அதை செய்வதற்கு நாங்கள் எப்பொழுதாவது எங்கள் கைகளை திடப்படுத்தி இருக்கிறோமா? நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? கட்ட வேண்டும் அல்லது எடுப்பித்து நடப்பிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எங்களுக்குள் இருந்திருக்கிறதா? இதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவது, ஜெபம் இருக்கிறதா எங்களுடைய வாழ்க்கையிலே? நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாங்கள் ஜெபிக்கிற கடவுளோடு உள்ள அந்த தொடர்பிலே நாங்கள் எந்த குறைவும் இல்லாமல் ஜெபிக்கிற மனுஷர்களாக இருக்கிறோமா? கடவுளோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம்தான் எங்களுக்கு பல காரியங்களை செய்ய முடியும்.
கடவுளோடு உள்ள தொடர்பை அதிகரிக்க செய்யும். கடவுள் எங்களோடு பேச முடியும், நாங்கள் அவரோடு எங்களுடைய தேவைகளை சொல்ல முடியும். இதுதான் ஜெபத்தில் உள்ள ஒரு தொடர்பு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இதிலே நாங்கள் சரியா இருக்கிறோமா? இரண்டாவது காரியமாக, நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கிறோமா? எதையும் செய்யலாம், எதையும் சபையில நிறைய வேலைகள் இருக்கிறது, சபையிலே செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை செய்வதை விட எங்களுடைய சொந்த வேலைகள், எங்களுடைய தொழில் முயற்சி மற்றும் காரியங்களிலே அதிக நேரங்களை நாங்கள் செலவிடுகிறோம். கூடாதென்றல்ல, வேதம் சொல்லுகிறது வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவான் என்று சொல்லுகிறது, நல்லது. ஆனால் அதற்கு மத்தியிலும் எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த ஜனங்கள் அப்படித்தான் செய்தார்கள். அவர்களுக்கு நிறைய தோட்டங்கள் எல்லாம் அடவுல இருந்தது, கடனாய் வாங்கியிருந்தார்கள். அதற்கு மத்தியிலும் 52 நாட்கள் இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அவர்கள் முன்வந்து சரிவர செய்து முடித்தார்கள். 6ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியை நாங்கள் வாசிக்கலாம். அவர்கள் அலங்கத்தை கட்டி முடிக்க 52 நாட்கள் சென்றது. அந்த 6ஆம் அதிகாரத்திலே அதை முடித்து அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாங்கள் அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாக நாங்கள் எல்லா பழுக்களுக்கு மத்தியிலும் கடவுளுடைய வேலையை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோமா? எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியிலும் கடவுளுடைய பணியை எதையாவது நான் செய்ய வேண்டும், என்னாவது நான் செய்து கடவுளை நான் மகிமையடைய செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், வாஞ்சை எனக்குள் இருக்கிறதா? இதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்தோம், ஆராய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உமது அண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே உமது உறவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல தடவைகளிலே ஜெபம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறோம். உம்மோடு உள்ள அந்த தொடர்பை நாங்கள் துண்டித்திருந்திருக்கிறோம். பல வேளைகளில் நாங்கள் உம்மோடு ஜெபிக்க வராமல் இருந்திருக்கிறோம். எங்களுடைய கோபத்தினால், அசதியினால், அசட்டையினால் நாங்கள் கனவீனப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஜெபத்திலே உம்மோடு தொடர்புடையவர்களாய் இருக்க எங்களை நடத்தும். ஆண்டவரே, நீரும் நானும் பேசிக்கொள்ளுகிற விஷயத்திலே நாங்கள் அதிகரிக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். அதே போல காரியங்களிலே, சபையின் பணிகளிலே எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை எனக்கு தாரும், வாஞ்சியை எனக்கு தாரும். அது இல்லாதிருந்தால் திரும்பவும் அதை எடுப்பித்து நடப்பதற்கு, கட்டுவதற்கு எனக்கு விலந்தந்து என்னை தைரியப்படும். யாவரோடும் உடைய கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாங்கள் எழுந்து நின்று இறுதியான ஆசீர்வாதத்தை கடந்து